ஹலோ! இன்னைக்கு குக்கிங் டைம்ல நம்ம பார்க்க போறது சில்லி பேபி பொட்டேட்டோ. இது இண்டோ சைனீஸ் ஸ்டைல்ல செய்யற ஒரு காரமான டிஷ். பேபி பொட்டேட்டோஸை ஷாலோ ஃப்ரை பண்ணணும். அதுக்கு முதல்ல 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸை ஆவியில வேக வைங்க. ரோஸ்ட் பண்றதுக்கு சில்லி பவுடர், கார்ன்ஃப்ளவர், கிரஷ்டு பெப்பர் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10ல இருந்து 12 பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். முதல்ல கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. மிளகுத்தூளையும் நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக்சர்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பொட்டேட்டோவை சேர்த்துருங்க. அந்த பொட்டேட்டோவை மேலாக கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சீங்கன்னா எல்லாமே ஸ்மாஷ் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா பக்கமுமே கோட் ஆயிருக்கணும். இப்போ ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போறோம். அதனால 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் மெதுவா போட ஆரம்பிச்சிடுங்க. உருளைக்கிழங்கு நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து வச்சிடுங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை இது கூட சேர்த்துருங்க. பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கறனால நம்ம 2 நிமிஷம் வறுத்தாலே போதும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் சிம்முக்கு கொண்டு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் ஊத்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. அதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால 1 டேபிள் ஸ்பூன் போதும். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கோங்க. கடைசியா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போறோம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நிறைய காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுடுங்க. இந்த சாஸ் மிக்சர் திக் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக கார்ன்ஃப்ளவரை தண்ணியில கலக்கி ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ரோஸ்ட் பொட்டேட்டோவை இதில் சேர்த்துருங்க. சாஸ் மிக்சர் எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விடுங்க. 1 நிமிஷம் கிளறி விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி. இதை நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. Hope you enjoyed. Thank you for watching.